ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு யார்கிட்ட சொன்னாலுமே அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துக்குவாங்க. இப்படி படிச்சுக்கோ, ஜிகே படிச்சுக்கோ, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோ, இப்போலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் அதில் பல பேர் சிபிஎஸ்சி புக்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூபிஎஸ்சியை பற்றி பெருசாக ஐடியாவே இல்லைனாலும் டெஃபினெட்லி இந்த வார்த்தையை அவங்கள்ட்ட 1-2 பேராவது சொல்லியிருப்பாங்களே. எஸ், கண்டிப்பாக என்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி புக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் என்சிஆர்டி புக்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். ஸோ என்சிஆர்டி புக்ஸ்னால் என்ன, ஏன் அதை படிக்கணும், எப்படி படிக்கணும்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மள பலருக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் படித்ததெல்லாம் தமிழ்நாட்டில் தான்ப்பா, ஸ்டேட் போர்டில் தான். ஸோ நான் ஸ்டேட் போர்ட் புக்ஸே படிக்கலாமே, நான் ஏன் என்சிஆர்டி படிக்கணும்? இல்லை என்சிஆர்டி புக்ஸ் படித்தா தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா, ஸ்டேட் போர்ட் புக்ஸ் படித்தா கிளியர் பண்ண முடியாதா? இந்த மாதிரியான பல டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அந்த டவுட்ஸை பற்றி தான் இப்போது இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பேச போகும். ஸோ பேசிக்கலி என்சிஆர்டிஸ்க்கும் நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இதோடைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் இதுக்கு மேலே நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வீடியோ தான், ஜஸ்ட் உங்களுக்கு சில இன்சைட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிமிலாரிட்டிஸ்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். சொல்லப்போனால் அது 85% உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா புக்ஸோடைய போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது சேம் தான். நியூட்டன்ஸ் லா அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே நியூட்டன்ஸ் லா தான். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பயாலஜியோ இங்கெல்லாம் கண்டென்ட் அப்படிங்கிறது சேம் தான். அண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்சிஆர்டி வெர்சஸ் ஸ்டேட் போர்ட் புக்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லெசன்ஸ் சேமாக தான் இருக்கும். அட் டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் என்சிஆர்டியில் 6th படிக்கிறத ஸ்டேட் போர்டில் 8th படிப்பீங்க. அதே மாதிரி என்சிஆர்டியில் 8th வரக்கூடிய சில கான்செப்ட்ஸ் ஸ்டேட் போர்டில் 6th வரும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர நீங்கள் 6th to 12th சேர்த்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க ஜென்ரலி. ஓகே, ஸோ சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி கான்செப்ட்ஸில் எதுவும் மாற்ற முடியாது. நமக்கு வந்துட்டு 1+1 2ன்னு இன்னொருத்தங்களுக்கு 1+1 4ன்னு கண்டிப்பாக மாற்ற முடியாதுல்ல. ஸோ கான்செப்ட் சேம் அப்படிங்கிறதுனால நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இது ரெண்டும் சிமிலர் தான். சரிப்பா, அப்போ டிஃப்ரென்ஸே இல்லையானா ஆப்வியஸ்லி இருக்குது. எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஏன் முதல்ல ஸ்டேட் போர்டு வந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள இத்தனை ஸ்டேட்டுக்கும் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ எதுக்காக இது முக்கியமாக அப்படின்னா சயின்ஸு மேக்ஸ்லாம் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஜியாகிரஃபி கூட கிட்டத்தட்ட சேம் தான். மேபி நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கும்போது தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் ஜியாகிரஃபி உங்களுக்கு தெரியணுமா இருக்கும், மற்றபடி சேம் தான். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் சேம் தான். தமிழ்நாட்டில் எப்படி எக்கனாமிக்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் இந்தியாவில் எப்படி போயிட்டுருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் எங்கே வரும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் தமிழ்நாடு புக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 லெசன் இருக்குன்னா 4 லெசன் இந்தியன் இல்லை வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பற்றி இருக்கும், 4 லெசன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் போர்ட் புக்ஸ் அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டேட் போர்டு இருக்கிறதுக்கான பர்பஸே அதுதான். ஸோ நீங்கள் உங்கள் ஜியாகிரஃபி பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ இங்கே என்னென்ன மன்னர்கள் இருந்தாங்க, இப்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க, நிறைய குட்டி குட்டி நாட்டோட மன்னர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பெருமைகளை எல்லா பெருமைகளும், அதாவது இந்தியாங்கிற நாட்டிலே எவ்வளோ டைவர்சிட்டின்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் எல்லாராலையும் படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அட்லீஸ்ட் நம்ம இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்கங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பைஃபர்கேஷனே வந்துச்சு. அண்ட் இப்போ இன்னும் சஜஷனும் போயிட்டுருக்கு. ஸோ சின்ஸ் மேக்ஸும் சயின்ஸும் ஆல் ஓவர் இந்தியா சேமாக இருக்கிறதுனால வை நாட் வி பிரிங் இட் அஸ் அ சிங்கிள் புக் ஃபார் எவ்ரி ஒன். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த சோஷியலை மட்டும் ஆன் தி லார்ஜர் ஸ்கேல் நம்ம வந்துட்டு ஏரியா ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு சஜஷன் போயிட்டுருக்கு. பட் தட் இஸ் நாட் இட் கன்ஃபர்ம்டு. ஓகே, ஸோ ஜென்ரலி இதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸே இருக்குது. அண்ட் யூபிஎஸ்சிக்கு அப்போ நான் ஏன் என்சிஆர்டி படிக்கணும், நான் ஏன் நாட்டு மன்னர்களை படித்தா போதாதா அப்படின்னா போதாதுங்கிறது கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் பிரிங்கிங் அ காமன் பாயிண்ட்டாக. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் போர்டில் படித்த பசங்களுக்கும் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் காமனாக நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் என்சிஆர்டிஸ் அப்படின்னு சொல்கிறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. என்சிஆர்டிங்கிற புக்கு இந்தியாவில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு புக்கு அண்ட் இந்தியாவுக்கு காமனாக இருக்கக்கூடிய புக்கு. ஸோ அதுக்கு தான் என்சிஆர்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை தவிர டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது நான் நோட்டீஸ் பண்ணது எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். சரிப்பா, அப்போ எது தான் பெட்டரு, நான் என்சிஆர்டி தான் படிக்கணுமா இல்லை தமிழ்நாடு படிக்கலாமா அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் தமிழ்நாடு படிக்கலாம். ஆனால் இந்த கேப்ஸ் இருக்குல்ல, நான் சில டாபிக்ஸ் சொன்னல, அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் என்சிஆர்டிஸை பார்த்து கவர் பண்ணிடுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அல்டிமேட்லி என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேஸை ஸ்ட்ராங் பண்ண போவீங்க. ஓகே, ஸோ பேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் எதனாலும் உங்களோட சோர்ஸாக எடுக்கலாம். லெட் இட் பி என்சிஆர்டி ஆர் லெட் இட் பி ஸ்டேட் போர்ட்.
அண்ட் ஸ்டேட் போர்ட் கீப் எவால்விங் இன்டு என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மோஸ்ட்லி. அண்ட் இப்போது வந்து தமிழ்நாடோடைய லேட்டஸ்ட் புக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ புக்கோடைய கண்டென்ட் அப்படிங்கிறத அந்த டாபிக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு போனாலுமே தட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பட் ப்ரொவைடட் யூ ஜஸ்ட் மேக் அ ஸ்மாலர் செக். நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி உங்களுக்கு வந்துட்டு பர் டேக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் படித்த டாபிக் என்சிஆர்டியில் ஜஸ்ட் இண்டெக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல. ஸோ எந்தெந்த பாயிண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஓவர்லாப் ஆகிருக்குன்னு பார்த்தாலும் ஓகே, இல்லை வீக்லி ஒன்ஸ் உட்காந்துட்டு ஓவர்லாப் ஆகியிருக்கா செக் பண்ணாலும் ஓகே. நீங்கள் எல்லா புக்ஸையும் காசு போட்டு வாங்கவே தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களே உங்களை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த சோர்ஸ் பெட்டர்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த சோர்ஸ்க்கு போகலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த சோர்ஸ்க்கு போகலாம். அண்ட் நான் இதில் எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன விஷயங்கள் நான் நோட் பண்ணணும் அப்படிங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சஜஷன் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே ஐ வுட் ப்ரிஃபர் யூ டு லேர்ன் இன் இங்கிலீஷ் மீடியம். ஏன் அதை வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் தமிழில் தான் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்சிஆர்டி புக்ஸு இல்லை என்சிஆர்டி புக்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி இன் இங்கிலீஷ். அண்ட் இப்போ ஸ்டேட் போர்ட் புக்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குல்ல. ஆனாலும் நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் படிங்க. அட்லீஸ்ட் 6 to 10 ஸ்டாண்டர்ட் 11th 12th நீங்கள் தமிழ் வெர்ஷன் கூட படிச்சுக்கோங்க. ஏன் அதை நான் ஸ்பெசிஃபிக்கலி சொல்கிறேன் அப்படின்னா, யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலும் சரி செகண்ட் லெவலும் சரி கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்க போது, நீங்கள் பதில்கள் தான் தமிழ் எழுத போகிறீங்க. ஸோ அப்போது அந்த லெவலுக்கு நம்ம இங்கிலீஷை கண்டிப்பாக கற்றுக்கணும். அண்ட் நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயம் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் புக்ஸில் உங்களுக்கு தமிழ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கும் போது ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த புக்ஸ்க்கு போயிடலாம். பட் அதை விட இந்த 6th 7th ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் ஒகேபுலரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போது அந்த டச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்காகவாச்சும் நீங்கள் படிக்கலாம். ஆப்வியஸ்லி ஒரு 8th கிளாஸ் குழந்தையால் படிக்க முடியுது அப்படிங்கும்போது நம்மளாலையும் படிக்க முடியும்ல. ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஐ வுட் லைக் டு சே. அண்ட் அதை தவிர நீங்கள் டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை மட்டும் ஆக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக்ஸே படிச்சுட்டு கூட இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அண்ட் ஆல்வேஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இது எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இது உங்களோட பேஸை ஸ்ட்ராங் பண்ண தான். நீங்கள் நினச்ச அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக தட்ஸ் அ கொஷின் மார்க். நம்ம யாருக்குமே அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த பேஸை நீங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸி உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸை க்ராக் பண்ணிட்டு முன்னாடி போகிறதுக்கு. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களால் இப்போ உங்கள் பேஸை வந்துட்டு பில்ட் பண்ண முடியுதோ இதுக்கு மேலே பில்டிங்கை எவ்வளோ ஹைட்டானாலும் நீங்கள் கட்ட முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் எவர் மே பி த புக் யூ ஆர் ஃபாலோயிங், லெட் இட் பி NCERTs or let it be state board, follow the source wisely and correctly, take proper revisions, and doing that obviously நீங்கள் வந்து ஒரு கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். தட்ஸ் இட். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ at least a little. Whatsoever, please do say me in the comments below. And if you people want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.